சொல்றது நீங்களே சொல்லுங்க. அது ஒரு இல்லனா நாம ஃபீல்ட்ல இருக்கறவங்க தான். இல்ல நீங்க ஃபீல்ட்ல இருக்கீங்க. ஒரு வர்க் பண்றது எவ்வளவு கஷ்டம். இப்போ உனக்காக பாராட்டறேன் இது. வா. இது எடுத்துறதா இது சீரியஸா தப்புனா. இல்ல. ஆனா உங்களுடைய ஆதங்க எடுத்து சிம்பிள்னா நெகட்டிவ் ரிவ்யூ வந்து இவங்க கொடுக்குறாங்க. அதனால நான் அதுமே சொல்லல நான். ஒரே ஒரு விஷயம் தான், ஒரு படத்தை நம்ம போய் எடுத்தாதான். இப்போ நீங்கள் ஒரு சீன் நடிக்கிறனாலே ஒரு 1000 பேர் நிற்கும் போது நடிக்கிறனாலே கஷ்டம். நெகட்டிவ் ரிவ்யூ தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. நீங்கள் சூப்பராக நல்லா இது பண்ணுறீங்க. ரொம்ப இது தலைவலியே வந்துருச்சு தலைவா. படம் அந்த அளவுக்கு பொஸ்ட்டு ஃபுல்லாக ஃபைட்டை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை இருக்கும் தலைவா, ஃபைட் கிளப்னு வச்சு ஒரு கதை இருக்கணும். கதைக்குள்ளே ஒரு 4 ஃபைட் இருந்தால் கூட நம்ம ஏற்றுக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ சும்மா 2 ஹவர் ஃபைட் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் ஃபுல்லாக ஃபைட்டை இல்லை கொஞ்சம் கதை இருக்கணும்ல தலைவா. இப்போ மெட்ராஸ் படம்லாம் வந்துச்சு, அது சில சொன்ன விதிகள் எல்லாமே லாஜிக்காக இருந்துச்சு, ஏற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு. இது எதுக்கு சும்மா எதுக்கு எடுத்தாலும் ஃபைட்டு, எதுக்கு எடுத்தாலும் கஞ்சா தம்மு. நிறைய படத்தில் எவ்வளோ படங்களை பார்த்துருப்போம். எல்லா படத்துலையும் ஒவ்வொரு சீனை தூக்கி இந்த படத்தில் சொறி ஒரு படமாக ஃபைட் கிளப்னு ரெடி பண்ணிட்டாங்க. படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு இல்லை ப்ரோ. படம் சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு ஃபைட்லேருந்து எந்த குறையுமே கிடையாது. விஜய் அவரோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. இல்லை ப்ரோ, படத்தோட மாரல் தான். ஏன்னா இங்கே எத்தனையோ பேர் ட்ரக் அடிக்ட்லேருந்து தப்பிக்க தான் பார்க்குறாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அங்கே திருப்பி தள்ளுறது தான் முக்கியமான விஷயமாகவே இருக்குது. அவங்க தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாருன்னு தான் அவரோட மெயின் பிளாட்டே. அவரும் மாட்டியிருப்பார், ஆனால் அதுலேருந்து எப்படி தப்பிச்சாருன்றது தான் அந்த கதையே. மொக்க தான் ப்ரோ படம். எதிர்பார்த்ததெல்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது இவர் விஜய் சொன்ன அளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தெல்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆகி தான் போவீங்க. ஓப்பனாக ஒரே சொல்லலாம், வடச்சென்னை மாதிரி தான் இருக்குது படம். ஆக்சுவலாக வடச்சென்னையாவது கொஞ்சம் ஓரளவுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். இது அந்தளவுக்குலாம் கிடையாது. இது ஹீரோயின் போர்ஷன் பாதியில் துண்டா விட்டாங்க. ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அவரே சாக்லேட் பை மாதிரி இருப்பார். திடீர்னு பார்த்தா எல்லோரும் அடிக்கிறாரு. அதெல்லாம் இங்கே ஏற்றுக்க முடியாத மாதிரி இருக்குது. எதுக்கு அடிக்கிறாங்கன்னு தெரியல, இஷ்டத்துக்கு அடிச்சுக்கிறானுங்க. கோயில் திருவிழான்னு ஒன்று அடிச்சுக்கிறானுங்க. அதெல்லாம் தேவையில்லாத ஆணி மாதிரி தான் இருக்குது எல்லாமே. படத்தை பார்த்து கற்றுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, கெட்டு போகிறதுக்கு ஊர்பட்டது இருக்குது படத்தில். நல்லா இருந்துச்சு ப்ரோ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம், நிறையா வைலன்ஸ் இருந்துச்சு. கிட்ஸோட பார்க்கணுன்னா உங்களுக்கு கிட்ஸ்க்கெலாம் அவங்க நீங்கள் இது பண்ண அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம். ஆனால் ஓவராலாக நல்லா இருந்தது. யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். ஒருவேளை சீனியராக இருந்தாலுமே அவங்களுக்கு ஆக்ஷன் ஃபிலிம் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ரசித்து பார்ப்பாங்க. ஒன்றுமே இல்லை தலைவா, எல்லாம் காட்டினா தான் காட்டியிருக்காங்க. பெருசாலாம் ஒன்றும் காட்டல. நம்ம மெட்ராஸ் படத்தெல்லாம் பக்காவாக காட்டியிருப்பான். இதெல்லாம் சுத்தமாக இல்லை, அங்கங்கே சின்னதாக தான் காட்டியிருக்காங்க. மற்றபடி ஒன்றுமே இல்லை. படமே கதையே இல்லை தலைவா. ஏதோ வராங்க, ஃபைட் பண்ணுறானுங்க, சும்மா போகிறானுங்க, கஞ்சா ஓட்டுறானுங்க. இதே தான் நிறைய படத்தில் இதே தான் பார்த்துருப்போம். அதே தான் காட்டியிருக்காங்க. புதுசாக ஒன்றுமே இல்லை. ஒன்றுமேனா எனக்கு பிடிச்சதுன்னா ஹீரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு தலைவா. அவர் பார்க்கும்போது தனுஷ் சாயல் இருக்குது. சில சீன்லாம் தனுஷ் அந்த பொல்லாதவன் தனுஷ் எப்படி இருப்பார் அந்த மாதிரி சாயல் நான் பிடிச்சி. மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. அப்படி கிடையாது தலைவா. அவர் நிறைய பணம் சம்பாதிச்சிட்டு இருப்பார். சரி நம்ம அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பேன்னு கொடுத்துருக்காரு. அதை வந்து அவங்க அசிஸ்டண்ட் கொஞ்சம் தவற விட்டார்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். இப்போ இருக்கிற எவ்வளோ விஷயங்கள் மாற்றத்துக்காக கவர்மெண்ட் போராடி நிற்குது. இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி காத்தினா 4 பேர் தவறான வழிக்கு தான் போவாங்க. கொஞ்சம் மாற்றி ஒரு நல்ல விஷயத்தையோ நல்ல இல்லை நடக்குது தலைவா, நடக்குது. இப்போ வந்து நடக்கிறத வந்து நீங்களும் காட்டுற விதம் ஒன்று இருக்குது. நம்ம அதை பார்க்கணும். உட்காந்து 2 ஹவர் சும்மா வந்து ஏதோ பார்க்குறோன்ட்டு பார்க்கக்கூடாது. சும்மா ஃபைட்டை மட்டுமே அவங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கிறாங்க தலைவா. ஃபைட்டு கிளப்னு வச்சு 2 மணி நேரம் நமக்கு வந்து போட்டு இதில் வர மியூசிக் ரேட் இருக்குது. எதுக்கு தான் மியூசிக் போட்டாருன்னு தெரியல. அங்கங்கே டம்முன்னு எம்மா தலைவலியே வந்துச்சு. எப்படா வெளியே போகலான்ட்டு ஆகிப்போச்சு. அந்த மாதிரி ஃபுல்லாக ஃபைட்டு தான் தலைவா. ஒரு லாஜிக்கே இல்லை, ஒரு கதையே இல்லை. ஏதோ அவனா வரானுங்க, பேசுகிறானுங்க, டம்முன்னு பாடிச்சிக்கிறானுங்க, திரும்ப ஓடுறானுங்க ஓடினே இருக்கிறானுங்க. நாங்கள் தான் போய் ஓடணும் தேட்டர் விட்டு. அது மாதிரி தான் ஓடுறோம். விஜய் இமிட்டேட் பண்ணுறது அதுவும் நல்லா தான் இருக்குது. இல்லைண்ணா நல்லா இல்லைன்னா இப்போ அவ்வளோ நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க தானா. இப்போ கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க. இப்போ இல்லை நீங்கள் ஒன்று கேளுங்க வந்து பாருங்க, அப்புறம் நீங்கள் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லணும். இல்லைண்ணா சினிமா இது அதெல்லாம் அப்பாற்பட்டது. தம்பி அவர் கஷ்டத்தை சொல்கிறாரு. ஆக்சுவலாக எல்லா படமே கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறாங்க. எந்த படமே வந்து கஷ்டப்படாம எந்த படமே ஓடக்கூடாதுன்னு யாருமே எடுக்க மாட்டாங்க. யாருன்னா அப்படி எடுப்பாங்களா? எல்லா டைரக்டருமே அவங்களோட 100% எஃபர்ட் போட்டு தான் படம் எடுப்பாங்க. பட் அது மக்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையான்றது படம் வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும், ஆடியன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா தெரியும். இந்த படம் பிரச்சனை என்னன்னா ஒன்லைனில் சூப்பராக இருக்குது. விஜய் என்ன பண்ணிட்டாருன்னா அவரோட எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்கும்ல. இப்போ நான் இதே வேறு யாருன்னா ஒருத்தர் நடிச்சிருந்தா நான் வந்து இந்த படத்தை ஒன்றும் சொல்ல மாட்டேன், எங்கே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிடுவேன். விஜய் நடிச்சிருக்காரு, அவர்கிட்ட உரியடி 1 உரியடி 2 நம்ம பார்த்தவங்க. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தி ஆகுது. அந்த ஐப்பை சாட்டிஸ்ஃபை பண்ணுதானா அதுதான் இல்லைன்ற. நான் படம் நல்லா இல்லைன்னு சொல்ல, அந்த ஐப்பை சாட்டிஸ்ஃபை பண்ணல. நம்பர் 1. நம்பர் 2, இதில் நான் கொஞ்சம் மைனஸை சொல்லிடுறேன்.
ஒரு கேங் வார் தான், ஒரு வட சென்னையை தான் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு வட சென்னை மூவி மாதிரியே தான் இருக்குது. செல்வராகவன் வெற்றிமாறன் எப்படி டிரெக்ஷன் எடுத்துகிட்டு போவாங்களோ, சினிமாட்டோகிராஃபி எக்ஸலன்ட் தான், தப்பு சொல்ல. சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருக்குது. இன்னொன்று மியூசிக்கும் சூப்பராக இருக்குது. ஸ்க்ரீன் பிளேயில் தப்பு பண்ணிட்டாங்க. ஸ்க்ரீன் பிளேயில் என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா, ஒன் லைனில் சூப்பர், அவரே லேக் ஏற்றுக்கிறாரு. ஒன் லைன்னு சூப்பரு, அதை கதையாக நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது நான் ஒட்டி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நம்மளுக்குலாம் கோவம் வில்ல மேலே தானே வரணும் கோவம். எனக்கு விஜய் மேலேயே வருது, ஹீரோ மேலேயே வருது. ஏண்டா அவன் வில்லன் ஓரமாக போகிறான், நீ போய் அவனை சும்மா நோண்டிகிட்டே இருந்தா அந்த மாதிரி நம்மளுக்கே டென்ஷன் ஆகுது. ஃபுல்லாக ஃபைட்டு, ஃபுல்லாக வயலன்ஸு. அதே மாதிரி நான் எல்லா டிரெக்டர்ஸ்க்கும் ஒன்று தான் சொல்கிறேன், மூவியாக தான் பார்க்குறோம், இல்லைன்னு சொல்லலை. பட் நம்ம மக்களை புரிஞ்சுக்கோங்க. மூவியை போய் வெளியில் ஷோகாஸ் பண்ணுறவங்க நம்ம மக்கள். இப்போது ஒரு படத்தை பார்த்துட்டு அவனை மாதிரி நான் நடிக்கணும், அவனை மாதிரி நான் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற மக்கள். ஸோ கஞ்சா சீன்ஸு, எராயின் சீன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுங்க, ரெடியூஸ் பண்ணிவிடுங்கன்ற. நான் ஒன்றும் இல்லை, ஸ்கூல் பசங்க ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நீ கிஸ் அடித்தா கூட பரவாயில்ல, கிஸ் அடிக்கிறதெல்லாம் நல்லா இப்படி காட்டுறாங்க. இன்னொன்று வாட்டர் பாட்டிலில் வச்சுட்டு இப்படி காட்டுறாங்க அந்த வாட்டர் பாட்டிலாம். ஸ்கூல் பசங்க இதை எப்படி ஏற்றுக்க முடியும் சொல்லுங்கள்? அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். நான் ஒன்று கேட்குறேன், எல்லா டிரெக்டர்ஸையும் இந்த மாதிரி எடுக்கிற டிரெக்டர்ஸ், நீ கஞ்சா அடிக்கிறத காட்டினா தான் மக்கள் பார்ப்பாங்களா? நான் கேட்குறேன், ஏன் அவாய்ட் பண்ணுங்களேன்? கஞ்சா அடிக்கிறத காட்டி ஆகணுமா? தேவையே இல்லையே. அதை காட்டி ஒரு யங்ஸ்டர்ஸை வந்து ஸ்பாயில் பண்ணாதீங்கன்னு தான் சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. ஓகே ப்ரோ. நல்லது தான் ப்ரோ, ஏன்னா சொசைட்டிக்கு தேவையில்லை ஒரு சோஷியல் மெசேஜ். ஏன்னா எத்தனையோ பேர் பண்ணுறாங்க, நம்மளும் தாண்டி வரோம். இல்லை ப்ரோ, இங்கே வடசென்னை சைட் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் பண்ணுறாங்க, முடியல, யாராலையும் வந்து தடுக்க முடியல, என்னென்னோ ட்ரை பண்ணுறாங்க. இது வந்து பண்ணலை அப்படின்னா பிரச்சனையே இல்லைல்ல ப்ரோ. ஏன்னா சரக்கு தம்மு ஓட்டுறது, அதே மாதிரி இப்போது நிறைய எத்தனையோ ட்ரக் இருக்குது, எல்லாத்தையும் தடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஆனால் நமக்கு புரிய வைக்க முடியும், இது பண்ணால் ஆகிடும், மாற்றி பண்ணலாம். அதே மாதிரி இதனால தான் வந்து கொலை அதிகமாக நடக்குது. ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, ரீடாக்ட் பண்ணி மாற்றி படிக்கிற பசங்களை ரீடாக்ட் பண்ணி மாற்றி அதை விற்று தேவையில்லாத பிரச்சனை வருது இல்லை. ஸோ இது வந்து நல்ல சோஷியல் கண்டென்ட் தான் ப்ரோ. இது நல்லா இருந்துச்சு ப்ரோ, ஒர்த்து. ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ, சரி சார், படம் ஒர்த்து. இல்லை எந்த லேகும் இல்லை, உங்களுக்கு படத்துக்கு தேவையானது மட்டும்தான் உள்ளே இருக்குமே, ஃபுல்லாகவே சூப்பராக இருக்கும். இருக்கும் ப்ரோ, கன்ஃபார்ம் இருக்கும், ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்குது.